தனுஷோட டைரக்ஷனில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆக போகிற படம் ராயன் படத்தோட நியூ போஸ்டர் வந்திருக்கு. எஸ்ஜே சூர்யாக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் பார்க்க சிம்பிளாக அதே சமயம் சூப்பராக இருக்குது. நம்ம எஸ்ஜே சூர்யா ஒரு படத்தில் ஆன்டகனிஸ்டாக நடித்தாலே அந்த படம் வேறு லெவலில் ஹிட் ஆகும். அதே மாதிரி ராயன் படமும் வேறு லெவலில் ஹிட் ஆகுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் போஸ்டர் செம்மையாக இருக்குது. இந்த ராயன் படத்தில் தனுஷ், காளிதாஸ் ஜெயராம், சுந்தீப் கிஷான், நித்யா மேனன், அபர்ணா பாலமுரளி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா வில்லனா நடிச்சிருக்காரு. இந்த வருஷத்திலே ராயன் படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. அடுத்து இந்த வருஷம் சம்மர் 2024க்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிற படங்கள் பார்க்கலாம். விஷாலுடைய ரத்னம் இந்த படத்தை ஏப்ரல் 26 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கவினோட ஸ்டார் இந்த படத்தை ஏப்ரல் 14 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம டிமாண்டி காலனி 2 அருள்நிதியோட மூவி இந்த படத்தையும் சம்மர் 2024க்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து வணங்கான் பாலா டைரக்ஷனில் அருண் விஜய் நடிக்கிற படம் இந்த படத்தையும் சம்மர் 2024க்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுறாங்க. அப்கமிங்காக வேறு எந்த படங்கள் சம்மருக்கு ரிலீஸ் ஆகும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பிராம யுகம் மலையாளம் பிளாக் பஸ்டர் மூவி இந்த படத்தை இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 23 நாளைக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடான்னு 3 லாங்குவேஜில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க, தமிழ் டப்பிங்லேயும். அடுத்து லால் சலாம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விக்ராந்த், விஷ்ணு விஷால் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் 30 கோடி கூட தாண்டவே இல்லை. இந்த படத்தை எப்போ தான் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த லால் சலாம் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்க போகிறாங்க. மோஸ்ட்லி வர மார்ச் 8 இந்த லால் சலாம் படத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணிடுவாங்க.